ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, நேற்று ஊறுகாய் தாளிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாரி முடியல. நேற்று கொஞ்சம் மழை வேற வந்துடுச்சிங்களா. அதுவும் இல்லாமல் அண்ணன் மருமக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம், வாங்கம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு குக்கரெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் நேற்று நைட்டு வர்றதுக்கு மணி 9 ஆயிடுச்சு. வந்து நடந்துட்டு மேலே கீழே இங்கே மங்களமங்கை கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. கால் ரொம்ப வலி எடுத்துருச்சு. என்னால் எப்படா வீடு வந்து சேரும்னு நினச்சி, அதனால் நைட்டு வந்து நேற்று வீடியோ போட முடியல. சாரி, மன்னிச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஆரம்பிக்கலாம். ஊறுகாய் தாளிச்சு சும்மா கொஞ்சோண்டு தாங்க போடுறேன். மக்கள் அடுப்பு வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து செஞ்சேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டில் தாளித்தது எனக்கு தேவையாக இருக்கிறதுனால நான் பூண்டு கொஞ்சம், அந்த லெமனும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த அக்காவும் கொடுத்தது. நமக்கோசரம் நம்மளை மதித்து ஒரு மனுஷர் செய்கிறோம்னா அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுன்றத இப்போ வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சட்டி அதுக்கு தேவை இருக்கிறது பெருங்காயம், தூள் பெருங்காயம் தாங்க போடுறேன். ஒரே ஒரு கரெக்டாக வந்து வீடியோ வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு, கடுகு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இருக்குது. இதை வறுத்துட்டு ஃபஸ்ட்டில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லெமன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு சும்மா குறைப்பாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலான்றதுக்கோசரம் இதை ஃபஸ்ட்டில் வறுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம நிறைய செய்யும்போது செய்யலாம். இப்போ வந்து சும்மா ஒரு கொஞ்சோண்டு இருக்கிறத அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு போடணும். பூண்டு நிறையா போட்டு செய்யணும். சட்டி காஞ்சிருச்சு. காலையில் திங்கக்கிழமை எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை வெளியே கழுவி விடுறது, துடைக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு குளியில் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம ஐயா கலக்க சித்தர் ஐயா மூலயமா செய்யலாம் அப்படின்றதுக்கோசரம் செஞ்சுட்டு இருக்கேன். கல் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஏன்னா கடுகு போட்ட உடனே சடன்னு செடியும் இல்லைங்களா, அதனால அதில் தோரம்பருப்பு பண்ணுறேன். உளுந்து, ஒவ்வொரு உளுந்து இங்கே வந்து தனி உளுந்து வந்து கிடைக்கல கடையில். நான் ஃபஸ்ட்லேயே வந்து கலந்து வச்சு உளுந்து தான் இங்கே கடைகளில் இருக்குது. நான் வாங்கிட்டு வந்துச்சேன். நீ தம்பிக்கிட்ட அங்கே போயிட்டு தனியாக வாங்கிட்டு வடான்னு, அவன் அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒவ்வொரு பருப்பு இருக்கும் உளுந்து செடி போட்ட உடனே சாம்பிடுச்சு. ஏன்னா சட்டி வந்து குழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வறுக்கிறதும் உள்ள செடியறதும் சத்தம் கேட்கும். இருந்தாலே எல்லா கடுகு செடி இருக்குது.
ரொம்ப இது நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கு. கொஞ்சம் மிக்ஸில் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது, ஃபேன் போட்டு ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் பாட்டில் எண்ணெய் கிடைக்கலைங்க. பாட்டில் எண்ணெய் இல்லை, அந்த பாக்கெட்டில் வர்றதே இல்லை. எண்ணெய் தான் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக இருந்தேன்னு வந்து வேலை பண்ணுறது. இது வந்து சாம்பிராணி பண்ணுறதுக்கும் நம்ம இதே எண்ணெய் தான். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம மீடியமாக தான் தேவை இருக்கும்போது ஊற்றிக்கலாம். காயறதுக்குள்ளே கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். காட்டன் போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கட்டியை மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், வாசம் வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோ வாசனை. இது ஊறுகாய் போட்டே இருக்கிறவங்களுக்கு இதோட பலன் தெரியும். நம்ம இந்த இப்போ நம்ம தேடும் புத்தம் ஒன்று கிடைக்காது. கை வச்சு எடுக்கிறதுக்கு நான் இது வரைக்குமே கட் பண்ணதோட சரி. நம்ம இதில் வந்து லெமனை மட்டும் போட்டு ஒரு கொரகொரப்பாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு பேஸ்ட் வந்து இந்த லெமனு பச்சை மிளகாய் தான். லைட்டாக தான் கொஞ்சோண்டு மிளகு போடுவேன். மிளகா லெமனை வந்து ஏன்னா நம்ம தனித்தனியாக போட்டுக்கிறது ஒரு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ அதுக்கு வந்து நம்ம
அதிகமாக வரமிளகாத்தூள் நிறைய போடுவோம்ப. இதுக்கு வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, ஃபுல்லாகவே வந்து ஒரு 15 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இதுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு காரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே பச்சை மிளகா தான். எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பூண்டை வந்து இதில் கொட்டிடலாங்க. அது ஆயிலில் நல்லா காமிச்சு நல்ல ஆயிலில் வந்து இதை நம்ம வந்து கொரகொரப்பாக கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். கரண்ட்டு விரண்டிக்கிட்டே இருந்து என்னன்னு தெரியலைங்க. இப்போ மிக்ஸி போட்ட உடனே டக்குன்னு இதாக வச்சுருந்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. இந்த எண்ணெயிலே வந்து பூண்டு நல்லா வேகணும். அதில் இப்போ நம்ம இதில் உப்பில் மட்டும்தானே ஊறி இருக்கோம். உப்பு பச்சை மிளகாயில் இது கொரகொரப்பாக இந்த லெவலில் அரைச்சிடலாம். இதுவும் வந்து நல்லா கலருக்கு மட்டும் சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சூப்பரான வாசம்.
ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோ கலருக்கு மட்டும்தான் வந்து நமக்கு கலர் தேவையாக இருக்கணுன்றதுக்கோசரம். நம்ம வெந்தயம் போட்டாவே கலர் வந்துடும் இந்த பேஸ்ட்டு. இருந்தாலும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துட்டுங்க. இருக்கிற எண்ணெய் ஊற்றிடலாம். இவங்களோட வேலை மிக்சிங் ஆகிடுது. நான் இதை போட்டு இறக்கிட்டோம்லன்னா அவ்வளோதான். இது கொஞ்சம் நமக்கு பூண்டு நல்லா எண்ணெயில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணுறேங்க. ஏதாவது வந்து தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட்னா இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணுவேன். ஏன்னா உப்பில் வந்து ஊற போட்டு 2-3 நாள் விட்டு அதுக்கப்புறமா தான் எந்த காயை நம்ம ஊறுகாய் போடுறதா இருந்தாலும் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். அடுத்தது நெய் பக்கத்தில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் சூடாக நேற்று நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் சாம்பிராணி. அப்படியே ஓப்பன் பண்ண உடனே அப்படியே கம்மன்னு இருக்குது. இது வந்து இந்த நமக்கு இந்த குச்சி மாதிரி தெரியறது வந்து வெற்றி வேறு இது தாங்க. அது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ பிசைந்து உருண்டை கட்டி வச்சாலும் சரி, இல்லை விளக்கில் வச்சு அப்படியே அச்சு பண்ணாலும் சரி. இப்போ நெய் வந்து அதுக்கோசரம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நைட்டு வந்து நான் கொஞ்சோண்டு நான் எப்பயும் போக நைட்டில் போட்டு விடுவேன். கொஞ்சமே இவ்வளோண்டு அள்ளி போட்டேங்க. அப்பா அவ்வளோ ஒரு மனம் வீடே. இப்போ காலையில் நான் வந்து இது ஒரு ரூமு தாங்க இருக்குது. இருந்தாலே வந்து நான் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் படுக்க போகும்போதும் போட்டு படுத்தேன். காலையில் கதவை திறக்கிறேன். இந்த ஸ்மெல் நம்ம கதவை திறந்த உடனே வெளியே போட்டு பாருங்க, அவ்வளோ ஸ்மெல் வருது. அவ்வளோ அழகாக நம்ம பூஜை பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும், அதே மனம், அதே நமக்கு வந்து அந்த மனசு வந்து ஒரு ஆனந்தம் கொடுக்கும் பாருங்கள். நம்ம கோயிலேருந்து வெளியே வரும்போது நம்ம இப்போ வீட்டிலேருந்தே பூஜை, இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதான் பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சாங்களேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டக்குன்னு ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள். புத்துணர்ச்சி உடம்புக்குள்ளே இருந்த அந்த வாசம், சாம்பிராணி வாசமெல்லாம் போட்டோன்னு அந்த மாதிரி இருக்குது. டெய்லியும் வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒன்று பெட்ரூம் பக்கம் கொண்டு போகக்கூடாது. இது அடுத்தது வந்து ஏன்னா நீங்கள் ஹாலில் வச்சாவே பெட்ரூமுக்கு போயிடும் வாசம். ஏன்னா இது உள்ளே இதில் இருக்கிறது அத்தனையுமே வந்து நம்ம சாமியோட பொருள், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும். இது வந்து 2 விஷயம் இருக்கும்போது தொடக்கூடாதுங்க லேடிஸுங்க. புரிஞ்சிக்குவீங்க. 2 விஷயம்னும் போதவே புரிஞ்சிக்கலாம். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இது நம்ம தொடக்கூடாது.
குளிச்சுட்டு நீங்கள் தொட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டு கூட இது நைட்டில் படுக்க போகும்போது நம்ம இப்போ கை கால் முகம் அலம்பிட்டு அப்போ எடுத்து சாம்பிராணி போட்டு கூட போகலாம். தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இது நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டோம்ப அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போடும்போது தனியாக ஒரு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் படுக்க போகும்போது ஹாலில் வச்சு பூஜை ரூம் கொண்டு போகாதீங்க. ஹாலில் வச்சு, ஏன்னா அப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா பூஜை ரூம் போக மாட்டோம்னா ஹாலில் வச்சு ஒன்று. ஏன்னா நமக்கு வந்து நம்ம காலையில் நமக்கு அம்மா வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம எந்திரிச்ச உடனே புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கணும் அப்படின்னும்போது ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு அதில் இந்த சாம்பிராணியை வச்சு அந்த கற்பூரம் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தெரிய விட்டு படுத்திங்களன்னா வீடு கமகமகம்னு அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும். புத்துணர்ச்சியோடு நம்ம எந்திரிச்ச உடனே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு அது ஒரு மாதிரி இருக்கும், வைப்ரேஷனோடு நம்ம வேலை செய்யுங்க. அது மாதிரி ரெண்டு விஷயம், அதாவது வந்து மென்சேஷன் தூரம் ஆகும்போது இன்னொரு விஷயம், இந்த ரெண்டு விஷயம் இருக்கும்போது நீங்கள் தொடாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சாம்பிராணி புகைப்படலாம் இருந்தால் இருக்கும்போது அவ்வளோ ஒரு நமக்கு நல்லது. இது நான் இப்போ இது சாம்பிராணி உருண்டு கட்டி எடுத்து காட்டுறேன். இந்த நெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள், அவ்வளோதான் நம்மளது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து நம்ம போட்டு பிடி. அவ்வளோதாங்க. இன்னும் பக்கமாக நம்ம கொண்டு போக முடியல. நல்லா வந்து ஊறுகாய் வந்து இதாகிட்டாங்க எண்ணெயில். இப்போ நம்ம பெருங்காயம் தேவை இருக்கிற அளவுக்கு சூப்பர். ஏன்னா நம்ம இது ஒரு பாட்டிலில் தாங்க போட்டு வைக்கிறேன், கண்ணாடி பாட்டில்ல. அது வந்து இதில் தான் போட்டு போகிறேன். இதில் இல்லை வச்சுன்னா இந்த கண்ணாடி பாட்டில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கடுகும் வெந்தயமும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மனம். ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும். நைட் ஃபுல்லாக எனக்கு ஒரு இதவே இருந்துச்சு, ஐயோ நேற்றே செய்யணும்னு நினச்சோம்லே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை நமக்கு இப்போ முடிஞ்சிடுச்சு. எடுத்து இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, ராகி மாவு களி செய்யலான்னு இருக்கேன். அவ்வளோதான். நெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் பாக்கெட்டெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷங்க. எந்திரிச்சதுலேருந்து இன்னும் வந்து டிக்கெட்ஸ்னு எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு. ஏன்னா எனக்கு எண்ணம் ஃபுல்லாக இது மேலே இருந்தது, சீக்கிரமாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு. டிக்கெட்ஸ் மட்டும் போடுறதுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணுறேன் இல்லைங்களா, சாரிங்க.
ஜீரகம் போட்டு தண்ணி காலையில் டிக்கர்ஸ் ஜீரகம் போட்டு குடிச்சு பழகிட்டேன். அதை மாற்ற முடியல. நேற்று வந்து லைட்டாக மாதிரி திரி வச்சுக்கிறேன். இதெல்லாம் அப்பப்போ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. நான் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எல்லாம் நெய்யோடவே எண்ணெய் வடிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் கோம்பி இருந்துச்சுன்னா நம்ம கோம்பியத்தோட கலந்து போட்டோம்லன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கோமியம் தான் மெயினாக. நமக்கு கோமியம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நெய் விட்டால் போருங்க. கோமியம் இல்லாத பட்சத்துக்கு தான் இப்போ நான் இதை பண்ணிட்டுருக்கிறேன். டிக்கர்ஸ்னு இருக்கட்டும். நம்ம மற்ற எண்ணெய்களோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் நான் டெய்லி ஒன்று காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று. காலையில் வைக்கிறது வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கும்ப, நைட்டில் வைக்கிறது வந்து ஹாலில் வைக்கும்ப. அவ்வளோதான். எவ்வளவோ செலவு பண்ணுற நம்ம எல்லாருமே இது நமக்கு நன்மை. நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்க தெரியவங்க வர்றவங்க யாரை ஐயோ இப்படியா அப்படின்னாவே நமக்கு அப்படியே 100 வருஷத்து நோயும் ஒன்றா வரும். அந்த அளவுக்கு நல்லவங்களும் இருக்காங்க, இப்படி வாழ்த்துறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அதனால தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க ஏதோ ஒரு எண்ணங்கள்னால வர்றது, அது அவங்களோட இயல்பு, அவங்களோட இது. அவங்க ஒரு இடத்துல ஏதாவது பண்ணுவாங்க. நமக்கு அது நம்ம எச்சரிக்கையாகவே இருந்துக்கலாமே. நம்ம கடவுளோட நன்மையோடவே எச்சரிக்கை. அவர் வழிபாடவே போனாவே எல்லாமே நமக்கு வர்றது எல்லாமே அவர் பார்த்துக்குவார், அவர் தடுத்துக்குவார். பார்த்தீங்களா? பூண்டு ஊறுகாய் தாங்க. வாயில் வந்து எச்சு ஊறுதுங்க எனக்கு. இது ஒருத்தருக்கு நமக்கு இந்த லெமன் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த அக்காவுக்கு கொடுத்தா அவங்க வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. தான் அவங்களுக்கு தான். இப்போ நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து நெய் போடுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மெயினாக வந்து பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றின உடனே அவ்வளோ வாசம் வரும். வீடியோ வந்து மேலே இருக்குது அந்த ஸ்டாண்டு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன். இது நம்ம எப்படி நமக்கு எந்த மெத்தடில் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோங்களோ அந்த மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம்.
பாருங்கள். இப்போ நமக்கு வந்து விளக்கு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வெயில் காய வச்சோம் தானே, காய வச்ச உடனே அப்படியே வந்து தட்டி விழுந்துச்சோன்னா இந்த விளக்கு மாதிரியே வந்துடும் நமக்கு சேஃபு. சென்டரில் வந்து நம்ம இதை எப்படி புகை போடுறதுன்னா, ஒரு கற்பூரம், சின்ன கற்பூரம் வச்சு இதில் எரிய விட்டோம்னாவே அப்படியே இதுக்கு பிடிச்சிக்கிடுச்சோன்னா, நெய் இருக்கிறதுனால, நெய் எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே பிடிச்சி நமக்கு வந்து அந்த வாசம் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. இப்போ சாம்பிராணி இது தாங்க, இந்த மெத்தடில் தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வந்து இதில் போடுறோம்ல, இதை வெயில் காய வச்ச உடனே அப்படியே வந்துடும். இது நம்ம ஈரமாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இதில் ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து பிளாஸ்டிக்கு பேப்பர் கட் பண்ணி பேப்பருக்குள்ளே வச்சு தான் நான் இது பண்ண போகிறேன். விளக்குலேயும் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா பேப்பரில் பண்ணால் தான் நிறைய நேரம் நமக்கு வரும். இப்போ எல்லாமே இதே மாதிரி தாங்க நாங்கள் விளக்கில் பிடிக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி விளக்கில் தான் வச்சு நான் எடுக்கிறேன். இதாங்க மெத்தட். நமக்கு இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இது வந்து என்னோட சொந்தமாக நான் வீட்டுக்கு வைக்கிறதுக்கோசரம் தான் இதை இப்போ வந்து இந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நான் கடை கொடுக்கறதுக்கு வந்து பெருசாக பெரிய பாத்திரத்தில் அங்கே வந்து இந்த மாதிரி மிஷினில் வச்சு அரைக்கலைங்க, உரலில் தான் வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கிறேங்க. அங்கே வந்து கோமியமெல்லாம் உண்டு. கோமியம் இந்த மாதிரி கோமியம் எண்ணெய் இல்லை, நெய், ஃபுல்லாகவே நெய் கோமியம்தான். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 10 விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதில் எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பாருங்கள். ஏன்னா இது மிக்சியில் போடுறதுனால நமக்கு இது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே பொடியாயிடும். நமக்கு இந்த வெற்றி வேறு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நமக்கு பொடியாகிறதுக்கு இந்த மாதிரி டைம் இருக்கும். அதே நாங்கள் வந்து அங்கே உரலில் இடித்து பண்ணுறதுனால ஜலிச்சிருவோங்க. ஜல்லடை வச்சு உரல் இடித்து ஜலிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அது செய்யும்போது எங்களுக்கு அந்த இது தெரியாது இங்கே இருக்கிற மாதிரி. இது நான் வந்து இங்கே நான் வீட்டிலே நம்ம ஒன்று செய்யலாம், நம்ம இதில் செஞ்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டிலேருந்து சாமிங்களுக்கு போட்ட பூவு, இது நான் அப்பப்போ பூ சாமிக்கு போடும்போதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். பன்னீர் ரோஸ் வந்து பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு விளக்காக நான் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறேன். டிக்கஸ்மே ரெடி ஆகிடுச்சுங்க. அது மக்கள் இன்றைக்கி வந்து நான் ஊறுகாய் போட்டது எப்படின்னு சொல்லி காட்டிட்டேன். விளக்கு பாருங்கள், எல்லாத்துக்குமே இப்படி தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தட்டு நிறையா இருக்குது. இதெல்லாமே இப்போ இந்த விளக்குங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாமே போட்டு சரி பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வேணும்னு தான் ரெடி பண்ணியிருக்கிறத அனுப்பிச்சிருக்கேன். பாய் மக்களே. பாருங்கள், ஓம் ஸ்ரீ கலகேசித்தர் நமோ நமக.